சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கரூர் சம்பவம், கரூர் துயரத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக கரூர் துயரத்திற்கு செந்தில் பாலாஜி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் உண்மையானது வெளியாயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து தாவேகாவின் தொண்டர் ஒருவர் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதிவிட்டு இறந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் யார் பெயர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு முக்கியமான நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா யார் காரணம்? ஒன்று டிவிக்கே காரணமா, இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த விஷயத்தையும் நம்ம தெரியாமல் பேசிடக்கூடாது. அது தவறாக கூட போய் முடியலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு, போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயரத்திற்கு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய தொண்டர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை குறித்து ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அவர் இறந்து போயிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அந்த கடிதத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் விஜய் வரும்பொழுது போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆனாலும் விஜயோடைய ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா விஜயோட தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா பாதுகாப்போட பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பல்வேறு முறையில் நெருக்கடி கொடுத்தார் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறமா அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா கரூர் துயரம் சம்பவம் நடைபெற்றது. அவர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு போலீஸ் உடந்தை அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட போலீஸ் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுடைய சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திற்கு பார்த்தீங்கன்னா போதுமான இடமா கிடையாது. ஏன்னா விஜயோடைய ரசிகர் பட்டாளம் என்பது ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை விட நிறைய விதமான கூட்டங்கள் கூடுவது என்பது பார்த்தீங்கன்னா இயல்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சம்பவத்திற்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காலம்தான் தீர்மானிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாவேக தொண்டர் கடிதத்தில் குறிப்பிட்ட தகவல் இதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைமைகள் பார்த்தீங்கன்னா மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.